ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 3 வகையான வங்கி கணக்குகள் செயல்படாது அப்படின்ற மாரி ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் எப்போதும் குறைந்தபட்ச இருப்பை வங்கியில் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இல்லாத பட்சத்தில் வங்கிகள் அபராதமாக குறிப்பிட்ட பணத்தை பிடித்து கொள்கிறது. இந்நிலையில் மக்களின் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் புதிய விதிமுறை அமலுக்கு வருவதாக அறிவித்துள்ளது. அந்த வகையில் வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை ஆன்லைன் மூலம் மோசடி செய்வது அதிகரித்து வருவதால் அதை தடுப்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி இன்று முதல் அமல்படுத்த உள்ளது. புதிய விதிகளின்படி செயல்படாத கணக்குகள், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செயல்படாத கணக்குகளாக இருக்குது, டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்திலையும், செயலற்ற கணக்கு உங்களுடைய பேங்க்கை அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்றதும், இருப்பு இல்லாத கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆகிய 3 வகையான கணக்குகளும் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தா ஆக்டிவாக உங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. செயல்படாத வங்கி கணக்காக இருக்குது, செயலற்ற வங்கி கணக்காக இருக்குது, இல்லை உடைய பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸாகவே இருக்குது அப்படின்னுடைய அக்கௌண்ட்டை இன்று முதல் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. இது போன்று நீண்ட காலமாக பரிவர்த்தனை இல்லாத வங்கி கணக்குகளையே விஷமிகள் மோசடி மற்றும் தவறான நடவடிக்கைகளுக்கு குறிவைக்கிறார்கள். எனவே அத்தகைய கணக்குகளை மூடுவது பாதுகாப்பாக வங்கி சூழலை உறுதி செய்யும். எனவே வாடிக்கையாளர்களையும் வங்கித்துறையின் நேர்மையும் பாதுகாக்க இத்தகைய கணக்குகள் முடக்கவும் அல்லது அவற்றின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் ரிசர்வ் வங்கி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்க வங்கி கணக்குகளும் சரி, இன்ஆக்டிவாக இருக்க கணக்கும் சரி, ஜீரோ பேலன்ஸ், அதாவது உடைய வங்கி கணக்கில் பேலன்ஸே இல்லாமல் இருக்குது, ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குது அப்படின்ற கணக்கெலாம் மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி உங்களை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் திரும்ப போயிட்டு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. எதன் காரணமாக அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்க வங்கி கணக்கில் மோசடி நடைபெறுகிறது. ஸோ அந்த இல்லீகலான அமௌண்ட்டை போட்டு வாங்குறது, அதேமாரி நிறைய மோசடி நடப்பதால் இப்போதைக்கு நாங்கள் அந்த கணக்குகளை மூடி வைக்கிறோம். தேவைப்படும் போது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க பேங்க்கில் போயிட்டு அப்படின்றதையும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காலமாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.